அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். சந்திர கிரகணம் முடிந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த கிரகணம் சில பாதிப்புகளை உண்டாக்குவதால் கண்டிப்பா கிரகணம் முடிந்தோடனே குளிக்கணும். சரி, என்னால் குளிக்க முடியாதுங்க, எனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, நான் நிறை மாத கர்ப்பிணி, நான் ரொம்ப வயசானவங்க, இப்போதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறவங்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலந்த தண்ணீரில் துளசி இலை அல்லது அருகம்புல் அல்லது தர்பைப்புல் போட்டு அந்த தண்ணீரை தலைக்கு தெளிச்சுட்டு கை மூட்டு, உள்ளங்கை, கால் மூட்டெல்லாம் சுத்தமாக கழுவிக்கோங்க. பூஜை அறையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில சிறிய சிலைகள் வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணணும். சிலைகளுக்கு பால் பன்னீர்னு உங்களால் என்ன முடியுதோ, எதுவுமே முடியலையா மஞ்சள் தண்ணீரில் மட்டுமாவது அபிஷேகம் பண்ணணும். அது மாதிரி வீடு தொடச்சி விடணும். எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடுங்க, கழுவி விட முடியாது, துடைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் மஞ்சள் கலந்த தண்ணீரில் அருகம்புல் தர்பைப்புல் போட்டு அந்த தண்ணீரை ஒவ்வொரு மூலைகள்லையும் தெளிச்சு விடணும். குறிப்பாக கிரகணம் முடிந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நிலைவாசலில் தீமை ஏற்றணும். நிலைவாசலில் தீமை ஏற்றும் போது தரையில் ஏற்றாதீங்க. உயரமான மனைப்பலகை அல்லது முக்காலியை வச்சு அதற்கு மேலே ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றுங்க. தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீர் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு பொருத்தணும். அந்த தண்ணீரை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் தெளித்து விடுங்க. குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் கிடைக்கும். இது மட்டும் அல்லாது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கணவனால் ஏமாற்றப்பட்ட பெண்களுக்கு நமது சேனல் சார்பாக செய்யும் நலத்திட்ட உதவிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தது உணவு. கிரகணம் முடிந்ததும் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. கிரகணம் தான் முடிஞ்சிருச்சு இல்லைங்க, நான் அசைவ உணவு சாப்பிடலாமானா கண்டிப்பாக கூடாது. செரிமான கோளாறு பிரச்சனையை அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏற்கனவே சமைத்த உணவு வீட்டில் இருந்தது, அந்த உணவுகளை சாப்பிடலாமா அப்படின்னா அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவுகளுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி நீங்கள் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த பாத்திரத்தை திறந்து அந்த உணவுகளை சாப்பிடலாம். எல்லாருமே கிரகண நேரத்தில் கண்டிப்பாக உணவுகளை தர்பைப்புல் அல்லது அருகம்புல் அல்லது துளசி கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். தர்பை போட்டிருந்தீங்கன்னா தர்பை எடுத்து கொண்டு போய் கண்டிப்பாக எரிக்கணும். தர்பை எரிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்பை எங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து எரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது கிரகணம் முடிஞ்சது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த தர்பை புல்லை நீங்கள் எரிக்கிறது தான். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. குளிக்க முடியாதவங்களுக்கும் சொல்லிட்டேன், குளியல் முறையும் சொல்லிட்டேன், உணவு முறையும் சொல்லிட்டேன். பூஜை முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த அளவு அதுக்கு பூக்கள் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு பூஜை அறையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். நிலைவாசலில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். அது மாதிரி வெளி வாசல் இருக்குல்ல, அந்த வாசலை தெளிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. தெளிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப, அதாவது நம்ம காலையில் எப்படி வாசல் தெளிப்போம் அதை மாதிரி தெளிக்க வேண்டாம். நீங்கள் கோலமிடும் இடத்துல மட்டும் தண்ணீர் தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அந்த இடத்துல பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. அது மாதிரி அடுப்பை நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அடுப்பில் பச்சரிசி மாவு கோலம் போட்டுட்டு அதன் பிறகு பயன்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.